கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். எஸ்றா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். பாருங்க, எஸ்றா இங்கே தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்கிறான். என்ன சொல்றான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு என்னவா இருக்குதான், நன்மையா இருக்குது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுறவர்கள் எல்லார் மேலும் இருக்குது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ராஜாவிட்ட எப்படிப்பட்ட காரியத்தை சொல்றாங்க பாருங்க. என்னவா, கர்த்தரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவா இருக்குமா. உன்னை புரிந்து கொள்ளுங்க. நீங்க உண்மையா கடவுளை தொடர்ந்து தேடுவீங்கன்னா தேவ கரம் உங்களுக்கு எப்போதும் நன்மையா இருக்கும். மனுஷனுடைய கரங்கள் உங்களுக்கு விரோதமா என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனா நீங்க தேவனை தேடுற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா கர்த்தருடைய கரம் உங்களுக்கு சார்பா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குதான்? நன்மையா இருக்குதான், தீமையா இருப்பதில்லை. தேவனை தேடுற பிள்ளைகளுக்கு எப்போதுமே கர்த்தருடைய கரம் தீமையா இருக்காது. நீங்க உண்மையா தேடினீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ செய்யறதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், ஆமென் போடுவேன். நீ என்னை தேடுற பிள்ளை, என்னை தேடுற பிள்ளைகளே நான் என்ன பண்ண மாட்டேன், கண் கலங்கவே விட மாட்டேன், அவங்களை கைவிடவே மாட்டேன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தரை தொடர்ந்து உண்மையாக தேடுறதில்லை. உண்மை உத்தமா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அவர் மீது ஒரு கவனத்தை செலுத்தி, நிறைய தேவ பிள்ளைகளுடைய கவனமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேலே கிடையவே கிடையாது. ஏதோ கர்த்தரை கொஞ்சம் நினச்சிட்டு மற்ற எல்லாம் அவங்களுடைய மனது சிந்தையெல்லாம் உலகத்தின் பின்னாடியே போய்கிட்டே இருக்குது. பாருங்க, உலகத்தை தேடிக்கிட்டு இருக்குது, உலக விஷயங்களை தேடிக்கொண்டு இருக்குது. கர்த்தரை முழு இதயத்தோடு ஒரு தேடணும்ன்ற ஒரு விருப்பமே நிறைய பேருக்கு இல்லாமல் போகுது பாருங்க. ஆனால் முழு இதயத்தோடு தேடுற பிள்ளையுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களோடு கர்த்தர் இருப்பதை எல்லாரும் உணர முடியும். அவங்களோட இப்போ யார் பேசினா கர்த்தர் இருக்கிறார் என்பதை சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் அவங்க தான் தோற்கடிக்கப்படுவாங்க. நீங்கள் நல்லா போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் உண்மையாய் யாரெல்லாம் கடவுளை தேடுறாங்களோ அவங்க வாழ்க்கையை நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ பிரச்சனைலாம் வந்திருக்கிறதெல்லாம் நீங்கள் பக்கத்து பாருங்களேன். ஆனால் எல்லாம் தவிடுபடி ஆயிரும், ஒன்றுமே அவங்கள அசைக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு பிரச்சனைக்கு இழுத்துட்டு போங்களேன், எவ்வளோ பிரச்சனைக்கு இழுத்துட்டு போனாலும் அத்தனையும் கர்த்தர் உடைச்சு உங்களை கொண்டு வருவார். நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நானே சாட்சி. என் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இழுத்து கொண்டு போனாலும் ஒருத்தன் கூட என் மேலே கைப்படாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். எனக்கு விரோதமாக எழும்புறவளை தான் அடிச்சிருக்காரே தவிர்த்து, ஏன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாம் அவரை தேடுகிறோம், அவரையே நம்ம பின்பற்றுகிறோம், அவர் தான் நமக்கு எல்லாம் சொல்லி அவரை சார்ந்து வாழுகிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தரை தேடுகிற காரியங்களிலே நம்முடைய கவனத்தை செலுத்தணும். நம்முடைய நாட்களையும் நேரங்களையும் நாம் கடவுளுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் செலுத்தணும். எல்லாமே உலகத்திலே எப்போவுமே இருந்துட்டு இருக்கிறது கிடையாது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், முதல்ல என் ஆண்டவரை நான் தேட போகிறேன், என் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். எப்போதெல்லாம் நமக்கு டைம் ஃப்ரீயாக கிடைக்குதோ, பல நேரங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஃப்ரீ டைம் கொடுக்குறார். சென்னையில் ஒரு புறம் அழிவாக இருக்கலாம், ஆனால் மறுபுறம் தேவ பிள்ளைகளுக்கு தேவனோடு உட்காரதுக்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் எத்தனை பேர் பயன்படுத்திருப்பீங்கன்னு தெரியல. எவ்வளவோ பார்த்தீங்கன்னா பேர் மலையிலையும் அதுலேயும் என்ன பண்ணுவாங்க, அழிஞ்சு பல பேர்லாம் இல்லை. இப்போ நிறைய யூத் பாய்ஸ் எல்லாம் கீழே போயிட்டான், அவங்கள தேட போகிறேன் இவங்கள தேட போகிறேன்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டில் மாட்டி சேர்த்து போயிட்டான். அந்த பைக் இந்த பைக், பைக்கெல்லாம் சூப்பராக நீட்டாக இருக்குது, பைக்கை தூக்கிட்டான், மனுஷன் சேர்த்து போயிட்டான். தேவ பிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள், அந்த நாட்களில் நமக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு எத்தனையோ இடங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அதனால் அந்த நேரத்தில் என்ன செய்தோம் என்பது தான் இப்போ கேள்வி. பல நேரங்களை பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அடியை கொடுக்குறாரு. அடியை கொடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்பயாச்சும் கடவுளை தேடுவதற்கு நேரம் இல்லைன்ற இப்போ நேரத்தை கொடுத்து என்ன பண்ண. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நேரம் இல்லை, நாங்கள் பிஸி, நேரம் இல்லை, பிஸி, பிஸின்னு போயிட்டு கடைசி எங்கே தான் போகும், அது நரகத்துக்கு நேராகி போகும். தேவபிள்ளைகளே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை தேடுவினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லாம் நன்மை இருக்கும். கர்த்தரை தேடாத பிள்ளைகள வாழ்க்கையில குறைவுகள் எல்லாம் காணப்படும் என்பது மாபெரும் சத்தியம். வேதம் சொல்வது, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க உட்காந்துக்கிட்டு எனக்கு அது நடக்கல இது நடக்கல அப்படி ஆகலை இப்படி ஆகலன்னா, நீ கர்த்தரை தேடி உனக்கு ஆகலைன்னா நீ கேளு. கர்த்தரை இருதயபூர்வமாய் தேடுகிற மனிதனுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் கர்த்தரை தேடுனா அங்கேயும் உட்காந்துட்டு உலகத்துல தான் கவனம் செலுத்திட்டு இருப்பான். அப்பயே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஐயோ நம்ம அங்கே போயிருக்கலாம் இங்கே போயிருக்கலாம் இங்கே செய்யலாம், இது என்ன சும்மா உட்காந்து பைபிளை படிக்க வேண்டியதாக இருக்குது, சும்மா உட்காந்து ஏதோ பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாத்தையும் மறந்து போ. வயசு கூட்டிகிட்டு இருக்குது, வயசு போயிட்டு இருக்கா இல்லையா, வயசு கூடுதா இல்லையா,
வயசு போகுது. தேவ பிள்ளைகளே, பிறப்புனா இறப்புன்னு இருக்குது. மத்தியில் தேவனுக்கு எவ்வளோ நேரம் செலுத்துகிறோம் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜீவி இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கை இங்கே நிரந்தரம் இல்லை, மரித்ததுக்கு பிறகு வாழ போறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நித்தியமான வாழ்க்கை. அழியாமையுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விலகிக் கொள்ளுங்க. இப்போ இந்த வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரிக்க போறீங்களா அல்லது எங்க என்பதை பாருங்க. இந்த வாழ்க்கையை சுதந்திரிப்பதுக்கு கர்த்தரை நீங்கள் சுதந்திரிக்கணும். கர்த்தரோடு உட்கார்ந்துருக்கணும். அதனால் நமக்கு நன்மை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. வினகா வாழ்க்கையை யோசித்து பார்க்குறீங்களா? காலையில் எந்திரிக்கிறோம், பல்ல துளக்கிறோம், நம்முடைய கடமைகளை செய்கிறோம், தின்றோம், திருப்பியும் வேலை பார்க்குறோம், 4 பேர்ட்ட சண்டை போடுறோம். என்ன அப்படிதானே ஓடுது வாழ்க்கை? 4 பேர்ட்ட சண்டை போடுறது, திருப்பி நைட் ஆனால் ஒரு சண்டை, 12 மணிக்கு ஒரு சண்டை, 2 மணிக்கு ஒரு சண்டை, திருப்பி தூங்கி எந்திரிச்சு சண்டை போடுவான். நீ அந்த கேட்ட பார்த்தியா? எனக்கு மறக்கவே இல்லை. நீ பேசின பார்த்தியா? இதில் பார்த்துருக்கீங்களா? குடிக்கான பார்த்துருக்கீங்களா? குடிச்சுப்பிட்டு அப்பா தூங்கிட்டான்னு நினைப்பீங்க. திருப்பி எந்திரிச்சு கேட்டு உண்மையா இல்லையா? தேவ பிள்ளைகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது என்பதை கவனிக்கணும். வாழ்க்கையில கடவுளை நாம் தேடக்கூடிய நபர்களாக இருக்கும் பொழுது இப்போ கர்த்தர் சொல்றாரு, இப்போ என் கரம் எப்போதுமே உனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். பாருங்க, நல்லா இதை சும்மா ஏதோ ஒரு கதையை கேட்டுட்டு போகாதீங்க. இட் இஸ் ரியல். தேவ வார்த்தை எப்படியோ தேவனும் அப்படியே. தேவனை பற்றி என்ன சொல்லுதோ அது உண்மை. இந்த வார்த்தைக்கு விரோதமாக யார் சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த வார்த்தையில அவர் தன்னை பற்றி சொல்லியிருக்கிறார். அவரை குறித்து பரிசுத்தவான்கள் பேசியிருக்கிறாங்க. பாருங்க, அவங்க ராஜாக்கிட்ட சொல்றாங்க, கர்த்தரை யாரெல்லாம் எங்கள் கடவுளை தேடுறாங்களோ, யாரெல்லாம் இந்த தெய்வத்தை தேடுறாங்களோ, இந்த தெய்வம் அவங்களுக்கு நன்மையை செய்யும். இந்த தெய்வத்தெல்லாம் ரிப்பீட் அடிச்சு உங்களுக்கு தீமை செய்யலாம் யாரும் வைக்க முடியாது. சில பேர் என்ன பண்றான், மந்திரத்தை கட்டி மாயத்தை கட்டி எல்லாம் வச்சு என்ன பண்ண வச்சிடறான், அவங்க வணங்குற கடவுளையே என்ன பண்ணி வச்சிருவான், அதுவே ஆப்போசிட் அடிக்க வச்சிரும். எதை போய் கும்புறி அதுவே ஒன்று கொள்ள வரும். இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இயேசுவை யாரும் கட்டி வைக்க முடியாது. இயேசுவை குறித்து ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார், தெய்வத்தை குறித்து, இவரை தேடுகளுக்கு இவர் எப்போதும் நன்மை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறவர். அப்ப எனக்குன்னா அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கர்த்தரை தேடுறேன்னா தான் இப்ப கேள்வி. இப்போ ஏன்னா அங்க நல்லா கவனிங்க, எஸ்ரா 8:20 என்ன சொல்லுது? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்குது. நல்லா அங்க இருங்க, அந்த வசனத்தை நல்லா படிச்சு பார்த்து இந்த கண்ணாடியில் உங்களை லுக் பண்ணுங்க. நீங்க கர்த்தரை தேடுறீங்களான்னு கவனிங்க. முதல்ல கர்த்தரை தனிப்பட்டதை தேடுறீங்களா, மீட்டிங்ல தேடுறீங்களா? எல்லா விதத்திலையும் கர்த்தரை நாம என்ன பண்ணணும்? தேடணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் இருக்கும் பொழுது பிசாசு அவர்களை ஆளுகை செய்ய முடியாது. பிசாசு அவங்களை தொட முடியாது. இன்னைக்கு பிசாசு தொடுது, அது தொடுது, இது தொடுது. சர்ச்சுக்கு நிறைய பேருக்கு தொடர்மா இருக்குன்னா இவர்கள் உண்மையாவே கர்த்தரை தேடுறது இல்லை, சும்மா பேருக்கு உட்காந்து போவாங்க. உண்மையாய் தேடுற பிள்ளைகள் மேல தேவனுடைய கவனம் அங்க வருகிறது. ஹலோ, இங்க பாருங்க, உண்மையா ஒரு நண்பர்கிட்ட நீங்க பழகுங்க, பேசுங்க. உண்மையா இருக்கிறவங்க தான் நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க, ஐக்கியமா இருப்பாங்க, நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ யாரோட ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்க கவனம் யார் மேல இருக்கும்? இவங்ககிட்ட இருக்கும். இவங்க கவனம் அங்க இருக்கும். அப்ப தேவன் தேடுற பிள்ளைகள் மீது தேவனுடைய கவனம் அதிகமா வந்துடும். தேவனுடைய கவனம் அங்க வந்துடும். தேவன் சொல்றாரு, அவள் என்னை தேடுற பிள்ளை, அவள் மேல என் கரை இருக்குது, அவள் யார்கிட்ட பேசினாலும் அது சக்சஸ் ஆகும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை எனது நண்பரும் அவங்க அக்காவும் சொன்னாங்க, அந்த மாதிரி எங்க பாஸ்டர் இருக்காங்க, அந்த பாஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிடணும். அவர் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டார், என்ன பண்ண மாட்டார், அவர் இதே பண்ண மாட்டாரு. அதே போல அவர்கிட்ட யாரும் பேச முடியாது. பேசினா பதிலுக்கு பதில் நிறைய பதில் வச்சிருப்பாரு, பேசி என்ன பண்ணிடுவாரு, அனுப்பிச்சி விட்டுருவாரு அப்படின்னு. நான் சொன்னேன், அப்போ இல்லை நான் வரேன், நான் சொன்ன கண்டிப்பா கேட்பாரு, அந்த பாஸ்டர் வருவாரு அப்படின்னு. பாருங்க, அவங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னாங்க. பாருங்க, நான் பேச வரேன்னு விலகிக் கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரை இருக்கும்போது யார் பேசினாலும் அதுக்கு ஆமீன் ஆமீன் போட்டுருவாங்க. ஆமேன். பாருங்க, அவருக்கு பெரிய பாஸ்டர் அவர். பாருங்க, அங்கே போய் உட்காந்து அவருடைய சர்வீஸ் அவர் நடத்திட்டு இருந்தார். முடிஞ்ச பிறகு வந்தோடனே ஃப்ரெண்டு சொன்னாப்ல, பாஸ்டர்ன்னு சொல்லி அங்கே அறிமுகப்படுத்தினாப்ல. நான் அவரிடத்துல சொன்னேன், வாங்க இந்த மாதிரி இந்த இதுக்கு டெடிக்கேஷனுக்கு நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும், அதனால் தான் நான் உங்களுக்கு கூப்பிடுறக்காக வந்திருக்கேன். இவங்க உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணாங்க, நீங்கள் வரமாட்டீங்கன்னு, நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பேசினேன். பாருங்க, பேச ஆரம்பிக்கும் போது அவர் எதுவுமே இல்லை, வாயே இது பேசுகிற அமைதியை தலையை ஆடிட்டு வந்துரு அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் பயங்கரமாக என்ன பண்ண மறந்து போயிட்டாங்க. எப்படி இவர் யாரு கூப்பிட்டாலும் போக மாட்டார், நாங்கள் எது சொன்னாலும் இது பண்ணுவார், நாங்கள் சொன்னால் வருவார். ஏன்? தேவக்காரம் மேலே இருக்கிறது. தேவ பிள்ளைகளை இப்படி என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போகலாம். எங்கெல்லாம் முடியாது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே கொண்டு போய் முடிய பண்ணினார். நாம் அவரை தேடுவோம் என்றால், நாம் அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்ணுவார்? பதில் கொடுப்பார். நமக்கு பல நேரங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுவார். அழகாக கைட் பண்ணி, இப்படி போ, இப்படி நட, இப்படி செய்,
இந்த வார்த்தைகளை மட்டும் பேசு. சில நேரம் அழகா தெளிவா நமக்கு உணர்த்துவார் பாருங்க, இதை மட்டும் நீ என்ன பண்ணு, செய் அப்படின்னு சொல்லி. தேவையில்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை அனுபவிக்கணும் புரிஞ்சுக்கோங்க. நல்ல தேவ கரம் உங்க மேல இருக்குதுன்னா நீங்க நன்மையை அனுபவிப்பீங்க. ஏன்னா அது உங்களுக்கு நன்மை செய்ய தான் என்ன பண்ணும் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய கரம் நன்மைக்கு ஏதுவா என் மேல இருக்கட்டும். பாருங்க, அது மட்டும் சொல்லல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே பாருங்களேன், அவருடைய எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். நன்மைக்கு ஏதுவா மட்டுமல்ல, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவா இருக்குதான். அவர் விட்டு விலகும் போது என்ன ஆகுதான், எதிர்ப்பதமாக இருக்குது என்பதும் உண்மை. ஏதோ இன்னைக்கு காலையில உட்காந்துக்கிட்டு விறுவிறுப்பா செய்தியை கொடுத்து நீ செய்யறதெல்லாம் நல்லது, உனக்கு எல்லாம் நல்லது நடந்துகிட்டே போகும். நான் அப்படி பொய் சொல்லி பிரசங்கம் பண்ண விரும்பல. ஏன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் இரு பக்கங்களையும் உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி காட்டுகிறேன். கர்த்தரை தேடினா உங்களுக்கு நன்மை இருக்குதான். கர்த்தரை விலகி போகும்போது என்ன ஆகுது, நமக்கு விரோதமா நடக்க ஆரம்பிக்குது. உங்க வாழ்க்கையில நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே அது நடக்கும். நீங்க கர்த்தரை விட்டு விலகும் போதும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுதும் நன்மைகள் எல்லாம் நின்றும். அதுக்கு நானே சாட்சி. வேறுங்க, கர்த்தரை விட்டு விலகும் போதும் கர்த்தரை தேடாமல் இருக்கும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, நன்மைகள் ஸ்டாப் ஆயிரும். எத்தனை பேர் புரியுது? யாருக்கெல்லாம் அந்த ரெண்டு அனுபவம் இருக்குது? கர்த்தரை தேடுகிற பொழுது என்ன நடக்குது, கர்த்தரை தேடாத போதும் என்ன நடக்குது. அப்போ கர்த்தரை தேடாத போதும் கர்த்தரை விட்டு விலகும் பொழுதும் என்ன நடக்குது அப்படின்னா எல்லா நன்மைகள் நின்று போய் விடுகிறது. மறுபடியும் நம்ம கர்த்தரை தொடர்ந்து தேடும் பொழுது திருப்பி என்ன ஆகுது, ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் விட்டு விலகும் போதும் கர்த்தரை தேடாத போதும் என்ன தெரியுமா நடக்க ஆரம்பிக்கும், எனக்கு எல்லா ஆசீர்வாதம் தடையாயிருது, பணத்து நீதில முடுக்கமாகும், எல்லாமே ஸ்டாப் ஆகும். திருப்பியும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கர்த்தாவே என்னை மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில நன்மைகள் உண்டாக ஆரம்பித்திருக்குது. இப்போ வரைக்கும் சத்தியம் தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே கடல் விட்டு விலகிறதுக்கு ஏதுவான காரியங்களையோ விரோதமான காரியங்களையோ நீங்க செய்யாதீங்க. இங்க எரேமியா அங்க பிரசங்கம் பண்றாரு, ராஜாவுக்கு பிரசங்கம் பண்றாரு. ராஜாவுக்கு சொல்றாரு, எங்கள் ஆண்டவர் யார் தேடினாலும் அவங்க நன்மை நடக்கும், அவங்க மேல அப்பாவின் கரம் வரும். இங்க தேவனுடைய கரம் உங்க மேல வரணும் அப்படின்னா கர்த்தரை தொடர்ந்து தேடுங்க. தேவ கரம் உங்க மேல இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? எங்க அப்பா என் தலைமையில தொட்டி என்னை ஆஸ்வதிக்க மாட்டாரா? அந்த அப்பாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை, அது கூட நமக்கு முக்கியம் இல்லை. எந்த அப்பா ரொம்ப முக்கியம், இந்த அப்பாவின் ஆசீர்வாதம் முக்கியம். அவரே நிறைய கஷ்டப்பட்டு அவர்கிட்ட இருந்து என்ன ஆசீர்வாதம் போகுதுங்க, எல்லாமே சாபத்துக்குள்ள இருக்குதுங்க. ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மட்டுப்படுத்தி பேச நினைக்காதீங்க, உண்மையை தான் பேசுறேன். தாய் தப்புன்னு எடுத்துனா அவங்கள குறையா பேசல, அவங்களுக்கு ஆசீர்வதிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட தேவ ஆசீர்வாதம் கிடையாது. ஒருவேளை அவங்க தேவனை தேடி ஆசீர்வாதங்கள் நிறைய பெற்றிருப்பாங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பான்னு அவங்க சொன்னாவே என்ன ஆகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அங்க தேடாத போது இங்க என்ன இருக்க போகுது, அங்க அவங்க கிட்ட இருக்கும் என்றால் அவங்க தான் செழிப்பா இருப்பாங்களே. ஆரம்பத்துல நம்ம செழிப்பா இருந்து செழிப்பா நம்மளை சூப்பரா நடத்துவாங்களே, அங்கே என்னவா இருக்குது, தரித்திரம் தான் உட்காந்துருக்குது பாருங்க. அந்த ஆசீர்வாதம் ஒன்றும் உண்டாக போகல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன ஆகும்னா கண்டிப்பாகவே நமக்கு நன்மையை கொடுக்கும். இப்போ தேவக்காரம் உங்க தலைமையில வரணும், தேவக்காரம் உங்களை ஆஸ்வதிக்கணும்னா நீங்க கடவுளை தேடுங்க. ஒவ்வொரு நாளும் உட்காந்து தேவ சமூகத்துல உட்காந்து பாலை பாடி ஸ்தோத்திர பலியில ஏறெடுத்து நல்லா சோம் பண்ணி வேதத்தை படிங்க, நல்லா சத்தமிட்டு படிங்க, படிச்சு பாருங்க. தொடர்ந்து செஞ்சீங்களே வாழ்க்கையில மாற்றம் உண்டாக ஆரம்பிக்கிட்டே இருக்கும். தடைகள் எல்லாம் விலகும், தேவக்காரம் உங்க மேல வரும். கரம் வந்துட்டா போதும். நீங்க நம்ம சொல்றோம் கர்த்தாவே உடைய கரம் என் மேல இருக்குதுன்னு, அது நிஜத்துவமா ஆகுறது உங்க கையில தான் இருக்குது. அந்த நிஜத்துவமா ஆகுறதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை தேடுவினா கண்டிப்பா என் கரம் உன் மேல இருக்கும், நன்மைக்கு ஏதுவா வரும்ன்றாரு. இங்க பாருங்க, நீங்க கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குன்னா நீங்க யார்கிட்ட போய் என்ன பேசினாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஹல்லேலூயா. நீங்க தைரியமா பேசலாம், கர்த்தரை தேடுற பிள்ளை அவருடைய கரம் என் மேல இருக்குது, அதனால நான் எங்க பேசினாலும் எனக்கு எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுங்கன்னா ஆண்டவர் அதை செய்ய பண்ணுவார். மற்றவங்க போய் நின்றானா வேலை விட்டு விலகி ஓடி போன்னுவாங்க. நீ போய் நின்று பேசினா என்ன உண்டாகும், உங்களுக்கு உண்டாகும். சில நேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, அவர்களே கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, போ சம்பளம் உனக்கு இவ்வளோன்னு. என் வாழ்க்கையில் அதுவும் நடந்திருக்கு. நான் கம்பெனியில் வேலை பார்க்கும் பொழுது சேர்ந்த ஒரு வாரத்திலே ஃப்ரெண்டு சம்பளத்தை கர்த்தர் என்ன பண்ணார், கொடுக்க முடி வைத்தார். அவர் கூப்பிட்டு, கார்த்தி நீ உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லாத, அவன் 6-7 வருஷமாக வேலை பார்க்குறான் அவன், நான் இப்போ அவன் தான் என்னை சேர்த்து விட்டான். ஆனால் அவர் கூப்பிட்டு சொன்னார், மேனேஜர் கூப்பிட்டு சொன்னார், உனக்கு யார் சம்பளம், ஃப்ரெண்டு சம்பளம், ஃப்ரெண்டுகிட்ட சொல்லாத, ஏன்னா அங்கே பிரச்சனை வரும்ல. தேவ பிள்ளைகளே, இப்படி நான் பல காரியங்களை சொல்லலாம். தேவ கரம் நம்ம மேல இருக்குதுன்னா எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும், சாதகமாக மாறும், அனுகூலமாய் மாறும். இப்போ கர்த்தருடைய கரம் வருவதற்கு நீங்க கர்த்தரை எப்போதும் தேடுங்க, கர்த்தர்கிட்ட போய் நீங்க உட்காருங்க,
கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க. உங்களால் அன்றி என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. என்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என்னால் அன்றி உங்களால் எதுவும் செய்யக்கூடாது. உடனே செய்ய வேணான்றாரு. என்ன எல்லாமே எதையும் செய்யாதீங்க. தேவனை விட்டு எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. உங்க வாழ்க்கையில தேவனை விட்டு செய்து சில விஷயம் வரும்னு சொல்லி யாரு போதிச்சாலும், அது நமக்கு சரியாவே தெரிஞ்சாலும், அது நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட அது வேண்டான்னு விட்டுருங்க. கர்த்தரை இல்லாமல் எனக்கு எதுவும் வேண்டாம். கர்த்தரை வச்சுதான் எனக்கு வரணும் எல்லாமே. என் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தேவனை அற்று எவ்வளவு காரியங்கள் எனக்கு இப்படி போனா கிடைக்குன்னு இருக்கும். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட சொல்ற ஒரே விஷயம், ஆண்டவரே உண்மை வச்சுதான் எனக்கு எல்லாமே நடக்கணும். உண்மை எல்லாமே எனக்கு வர விஷயம் எனக்கு வேண்டாம். எத்தனை பேருக்கு புரியுது? தேவனின் மூலியமாக தேவனாலே என் வாழ்க்கையில் என்ன ஆகட்டும், நன்மை உண்டாகட்டும். அது மட்டும் இல்ல, பாருங்க, கர்த்தருடைய கரம் யார் மேல இருக்குதோ, இந்த ஊழியங்களை நான் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்க மேல ஆண்டவர் போய் திரும்பி போய் கரம் வச்சு அவங்களை ஆசீர்வதிடுவார். அவங்க மேல கை வச்சாவே என் வாயிலிருந்து ஆசீர்வாதமா வரும். எப்போ வந்து கர்த்தர் கடிந்து கொள்வார்னா, கடவுளுக்கு விரோதமாகவோ அல்லது விட்டு விலகும் போதோ வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கடிந்து கொள்தல் தான் வரும். அவங்க நான் ஆசீர்வதிக்க நினைச்சாலும் அந்த ஆசீர்வாதம் வரவே வராது. அவங்களுக்கு கடிந்து கொள்ளுதலும் சீர்திருத்தலும் தான் கர்த்தர் என் மூலியமா என்ன பண்ணுவான்னா சொல்லுவார். பாருங்க, இப்படி இருக்காத, இப்படி திரும்பு, மனம் திரும்புன்னு. ஆசீர்வாதம் வரவே வராது. ஒரு தலைமையில கை வைக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் மழையா வரணும், மழை இருந்த வெள்ளம் போல வரணும் தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ யாருக்கு அது வருமா? கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு அது வரும். ஏன்னா கர்த்தரை தேடுற பிள்ளைகளை எந்தெந்த விதத்திலெல்லாம் ஆசீர்வதிக்கணுமோ கர்த்தர் அவிதமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு கடவுளை தேடும் பொழுது ஊழியம் அதுக்கு போவோம். பாருங்க, சண்டே கிளாஸ் எடுக்கிறது வைக்கிறது. சின்ன வயசுலேயே நம்ம 9th நம்ம ரட்சிக்கப்பட்டு கடவுளை தேடி நாங்கள் ஊழியெல்லாம் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸ் இப்பெல்லாம் போவோம். பாருங்க, அப்போ ஃப்ரெண்டுகளோட போய் நான் ஊழியத்துக்கு நான் போகும் பொழுதெல்லாம் யாரோ வருவாங்க. பாருங்க, வந்து ஏதோ சொல்லிட்டு தலைமையில கையை வச்சு ஆசீர்வதிப்பாங்க. அப்படி எத்தனை எல்லாமே வயதானவர்கள், சில பேர் ஊழியர்கள். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாரும் அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அத்தனை ஆசீர்வாதம் என் தலைமையில இருக்குது. சும்மா இல்லாம இல்ல, எல்லா பிளெஸிங்கையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு விதமான கிருபைகள் இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளுங்க. அப்படி கிருபையுள்ள பாத்திரங்களை கர்த்தர் நமக்கு அழைத்து வந்து என்ன பண்ணா, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தலைமையில ஆண்டவர் வைக்கும்படியாய் விரும்புகிறார். அப்ப பாருங்க, நாம கடவுளை தேடும் போது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள்லாம் தேவை, நமக்கு என்னெல்லாம் தேவை என்பதை கடவுள் அறிவார். அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட கிருபைகள் எல்லாம் யாருக்கெல்லாம் தேவன் கொடுத்து வைத்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் தேவன் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். இயேசுவின் வாழ்க்கையிலே அதை நடந்துச்சா இல்லையா? வாசிப்போம் ஒரு காரியத்தை. லூக்கா 2:23 வாசிக்கிறேன். முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறையாவது 2 புறா குஞ்சிலையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்போது சிமியோன் என்னும் பேருக்கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆண்டவரை காத்திருக்கனாயும் இருந்தான். அவன் மேல் யார் இருந்தார்? பரிசுத்த ஆவி இருந்தார். பாருங்க, அவங்களாம் கடவுளை தேடுறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கிறவர்கள். அப்படிப்பட்ட அந்த நாட்களிலே ஒரு சிலர் மேல் ஆவியானவர் இருந்தார். அப்படி இருக்கிறதுல இவர்கள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணார், அன்றைக்கு இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மனடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியில் அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. பாருங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதம். என்றால் கிறிஸ்துவை எதிர்நோக்கி அநேகர் இருந்தாங்க. கிறிஸ்து கண்டிப்பா பிறப்பார், மனுக்குலக பாவங்கள் எல்லாம் சுமப்பார், இந்த மனித குலத்தில் தெய்வம் பிறக்கும் என்பதை இவரெல்லாம் அறிந்திருந்தாங்க. பாருங்க, அப்போ தேவனுடைய பிறப்பை பார்க்க வேண்டும் என்று அநேகர் அறிந்தார்கள், அநேகர் விரும்பினார்கள். ஆனா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. ஒரு சிலருக்கு தேவன் அந்த வாய்ப்பை கொடுத்தார். ஒரு சிலர் சீக்கிரமே சாவு இருக்க வேண்டியதாக இருந்தாலும் இந்த பூமியில இருந்து அந்த குமாரனை அவர்கள் அனுபவிக்கட்டும், பார்க்கட்டும் என்பதற்காக கர்த்தர் ஒரு சிலரை அப்படியே வைத்திருந்தார். கர்த்தரை தேடுகிற அந்த பிள்ளைகளை ஒரு சிலரை கர்த்தர் வைத்திருந்தார். அவர்கள் சிமியோன் ஒருத்தவன். பாருங்க, கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு பாருங்க. யாருமே எல்லாரும் பார்க்கணும்னு நினைச்சாங்க குழந்தை வடிவத்துல தெய்வத்தை, அது நிறைய பேர் கிடைக்கல. சிமியோனுக்கு கிடைச்சிச்சு அந்த ஆசீர்வாதம். ஏன் கிடைச்சிச்சு? ஏன்னா கர்த்தரை தேடினான். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு தேவ மனுஷன். அவன் மேல என்ன இருந்தது? கர்த்தருடைய கரம் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அங்க இருந்தார். தேவ கரம் அங்க இருந்தனால் பரிசுத்த ஆவி அங்க இருக்கிறார். எவ்வளவு வெளியேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். இயேசு தெய்வத்தை சிறு குழந்தை நீ பார்த்திருப்பியா? இன்னைக்கு பாக்குறதெல்லாம் படத்துல சும்மா ஒவ்வொரு குழந்தைய காமிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை இயேசு அழகா இருக்கிறார். ஒரு சிலர் தான் அழகா இருக்கிற மாதிரி குழந்தை இருக்கும், ஒரு சிலர் வேற மாதிரி இருக்கும். செப்ப வாயிலையும் செப்ப மூக்கு வச்சுக்கிட்டு இருக்கும். தெய்வத்தை மனித வடிவிலே குழந்தையாக பார்ப்பது எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம் தெரியுமா? அவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம் யாருக்கு கிடைத்தது? கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு அது கிடைத்தது. பாருங்க, உங்களை விளையும் கொள்ளுங்க. கர்த்தர் தேடுற பிள்ளைகளுக்கும் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை சில நேரம் நம்ம கண்ணு காணாது, காது கேட்காது, மற்றவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, காதுக்கும் தெரியாது, நமக்கு அதை செய்வார். அப்படி ஒரு பிரதான ஆசீர்வாதத்தையும் பிரதான நன்மையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கலந்தடி ஜோராய்.
ஹல்லேலூயா. இங்க பாருங்க 26, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியிலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு பேர் தான் பரிசுத்த தெளிவா அங்க பாருங்க வாக்கு பண்றாரு. கிறிஸ்துவை பார்க்காம நீ சாக மாட்ட, கிறிஸ்துவை பார்க்காம சாக. பாருங்க ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் வயசு ஏஜ் ஆகி போச்சு, இப்ப சாகலாம் அப்ப சாகலாம் அப்படிலாம் இருக்கிற பாருங்க. சோ அப்ப நான் அவர்கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அவர் எனக்கும் பிளஸ் பண்ணுவார். ஆனா எப்போ அவர் சொல்லுவாரு, ஐயா நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு எப்பனாலும். ஏனென்றால் ஆண்டு ப்ராஃபிட்டுக்கா பேசுறதுனால சில காரியங்கள் சொல்லுவாரு பாருங்க. சோ அந்த ஊழியக்காரருக்கு நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ இன்னும் இங்க உயிரோடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நீ இன்னும், ஏனென்றால் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய சில விஷயம் இருக்குது, நீ தான் அந்த காரியத்தை பண்ணணும்னு சொல்லி. ஹலோ, சில நேரம் என்ன இது ஏஜ்டா வந்த பிறகு சாகிற ஸ்டேஜ் வந்து இன்னும் சாகாம இருக்கிறோமே, என்னத்துக்கு இந்த நாட்கள் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க பாருங்க. ஆனா சில நபர்களை கர்த்தர் சீக்கிரம் சாகிறதே இல்லை, அவங்க மனைவி கூட மறைச்சிடுவாங்க. ஆனா கர்த்தரை உண்மையாய் தேடுகிற சில நபர்கள், அவர்களை கொண்டு கடவுள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது பாருங்க. அது அவர்களை கொண்டு தான் செய்வார், அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஏன்னா எது செஞ்சாலும் அதுக்கான பலனை கர்த்தர் தருவார் என்று வேத வாக்குத்தத்தம். புரியுதுங்களா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை செய்ய வச்சு அந்த பலனை அனுபவிக்க வைக்கிறாரு. நிறைய பேருக்கு செய்யவே முடியாம உயிர் போயிருது. ஏன்னா அவங்க பலனை பெற முடியாத அளவுக்கு கர்த்தர் அவங்களுக்கு அந்த நன்மைகளை கொடுக்கவில்லை. ஆனா கர்த்தரை தேடுற பிள்ளைகளுடைய வாழ்வை தேவன் நீடித்திருக்க பண்ணி அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வைத்து அந்த பலனை நீ அனுபவிக்கும்படியாகவே கர்த்தர் வைக்கிறார். எப்படி நல்ல கர்த்தர் பாத்தீங்களா? சில பேர் சாகிற ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்க, ஐயோ கடலுக்காக அதை செய்யலாம் எதை செய்யலாம், சொத்தை பண்ணலாம், சொத்து இவ்வளவு வச்சிருக்கேன், படத்தை இவ்வளவு வச்சிருக்கேன், சாக போறேன், ஒண்ணு இல்லாம போகுது அப்ப நினைப்பான். இதெல்லாம் அப்படி செஞ்சிருக்காம இப்படி செஞ்சு, ஆனா செய்ய முடியாது. கர்த்தர் ஸ்டாப் பண்ணுவார் பாருங்க, லாக் பண்ணுவார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, அந்த நன்மைகளை, பரலோக நன்மைகளை அனுபவிக்க விடாதபடிக்கு கர்த்தர் சில நேரம் செய்து விடுவார். ஏன் அதை செய்கிறார் என்ற கர்த்தரை தேடுவதற்கு அதை செய்வார். விட்டு விடுவதற்கோ அந்த பலன் கிடைக்காதபடி ஆகிவிடும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை தேடுங்கள் என்றால் கடவுள் உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே செய்ய வைப்பார். என் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் கர்த்தர் இடைவிடுவார். இதனை செய், இதை பண்ணு, இதை கொடு, இந்த காரியத்தை வை அப்படின்னு பாருங்க. பல கேள்வி நமக்குள்ள வரும், பல விஷயங்கள் இருக்கும், நமக்கு பல தேவைகள் இருக்கும். ஆனால் மத்தியிலும் கர்த்தர் சொல்லுவாரு, நீ இதை செய்யணும், நீ அதை கொடுன்னு. ஏன் அதை சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மிகப்பெரிய நட்பலனை கொடுப்பதற்காகவே நான் அதை செய்ய வைக்கிறேன். எவ்வளவு நல்லா இருக்கும் பாத்தீங்களா? அதனால இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அந்த பலனை அனுபவிக்க முடியாது. இங்கே மட்டுமல்ல, கர்த்தர் சொல்றாரு, அங்க உனக்கு அந்த பலன் வேணும். ஆகையாவே அநேக நேரங்களில் கர்த்தர் விதைக்கும்படியாய் கர்த்தர் பண்ணுகிறார். கர்த்தர் நம்ம நடத்துகிற தேவன் அவர். கர்த்தர் அதான் பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா பாருங்க, கர்த்தர் தேடுற பிள்ளையுடைய வாழ்வில தான் நிறைய விதைக்கும்படியே வைப்பார். இதை நான் சொல்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுக்குள்ள இந்த கேள்வி வரலாம். ஏன்னா என் வாழ்க்கையில பலகளை எதுக்கு எடுத்தாலும் என்னையே செய்ய வைக்கிறீங்க, இருக்கிறவங்க எம்புட்டோ வச்சிருக்காங்க, செய்ய நீங்க கொடுக்கணும் இப்படி இப்படின்னு பாருங்க. ஏன் நம்ம செய்ய வைக்கிறார்? நீங்க உண்மையிலேயே கடவுளை ஜெபம் பண்ணுங்க, ஆராதிங்க, துதிச்சு பாடுங்க, நல்லா பண்ணுங்க. நீங்க ஆராதிச்சுட்டு இருக்கும் போதே, பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் உணர்த்த ஆரம்பிச்சிருவார். இதை போய் செய், இதை போய் பண்ணு, இதை கூடு, இதை பண்ணு அப்படின்னு பாருங்க. ஏன் தெரியுமா? இந்த அனுபவம், நான் சொல்ற அனுபவம் உண்மையாவே கடவுள் தேட பிள்ளைகளுக்கு இருக்கும். எல்லாமே இருக்க கடவுள் தேட பிள்ளையுடைய இருதயத்துல நைட்டு கூட திடீர்னு அந்த எண்ணங்கள் வந்து உள்ள வந்து உட்காந்துரும். கடவுள் அனுப்பிடுவார். நாளைக்கு நீ இதை செய்யணும், இன்னைக்கு நீ இதை செய்யணும், இன்னைக்கு இந்த காரியத்தை பண்ணணும், நாளைக்கு அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணணும், நாளைக்கு அவங்களுக்கு இப்படி ஆலோசனை கொடுக்கணும், அவங்க கிட்ட இப்படி பேசணும், அவங்க இப்படி சிந்திக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை கர்த்தர் மனிதனுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் விதைச்சிருவார். அதுவே பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் புரியுது? நிறைய பேர் அதெல்லாம் எனக்கு புறம்பே தள்ளிட்டு ஓடி போயிட்டே இருப்போம். ஆனா அது யாருக்கு அதிகமா இருக்கும்னா, கடவுளை தேடுற பிள்ளைகளுக்கு தான் அது வரும். தேடாதவங்களுக்கு எல்லாம் கடவுள் கிரியை செய்ய முடியாது. தேடுற பிள்ளையுடைய வாழ்வில தான் கடவுள் அதை கிரியை செய்வார். தேடுற பிள்ளையுடைய வாழ்வில் ஏன் அதை செய்யறானா, அங்கேயும் அவங்களுக்கு பெரிய ஒரு பிளெஸிங் வைக்கிறார். புரியுதுங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய தேவன். சும்மா எல்லாம் வந்து அப்படியே தலைமையில் நீ கேட்டோன்னு வந்து விழுந்துறது கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, முதல்ல நீ தேடு, ரெண்டாவது நான் உனக்கு எல்லா பலனையும் நான் சுதந்திரிக்கும்படி நான் உனக்கு சொல்றதை கேளுன்னு. எத்தனை புரியுது? நிறைய பேர் அப்படியே தள்ளிட்டு போயிடாதீங்க. நீங்க அப்படியே அந்த ஸ்கிப் பண்ற மாதிரி போட்டு போவோம், எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டே போவோம். பார்த்தீங்கன்னா இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம்னு. அப்படி தேவன் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கிற விஷயங்களையும் உண்மையான சத்தியத்தை போதிக்கிற நேரத்திலையும் அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இது வேணாம், அவர் பாட்டு பேசட்டும், அவர் சொல்லுவாருங்க. ஐயோ, ஆயத்தை வந்து அவர் தான் சொல்லுவார். அவர் கொடுக்கட்டும், அவர் வைக்கட்டும், அவருக்கு மேல எப்படி இடினுவாங்க. இவங்க அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க பாருங்க. தேவ பிள்ளை விளங்கிக் கொள்ளுங்கள். நீ எந்த அளவினால் அளக்கிறீரோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரியை செய்வார். எத்தனை பேர் புரியுது? தேவனுடைய காலையில விளையாடாதீங்க. தேவன் நமக்கு அனுகூலத்தை செய்ய பண்ணுகிறார். வேண்டாண்டவங்களுக்கு விட்டுருவாரு, அடுத்த நபருக்கு அது போய்விடும். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் முக்கியமா, என்ன முக்கியம்? ஹல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் சிநேகித்ததுக்கும் ஏசாயை வெறுத்ததுக்கும் காரணம் என்ன? அதனால என்ன பண்ணான்? எப்படி அவன் விரும்பினான்றது எப்படி தெரிஞ்சது? கூழு வச்ச ஆசத்தை எங்கிட்ட விரும்பிட்டு இருந்தான். இவனோ சாப்பாடு ராமன். யாரு? ஏசா. கூழ
என்னடா ஆசீர்வாதம் அது? எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் நீ என்ன பண்ணிக்கோ, மூத்துடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோ. எனக்கு இப்போதைக்கு என்ன கொடு, லேவலையிலே விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அற்பமானிடாதீங்க, அது எல்லாத்தையும் உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும். நிறைய பேர் கஷ்டப்பட்டு சில காரியத்தை நிறைய பெறதுக்கு ரொம்ப கஷ்டத்தை போடுவாங்க, நாட்களை வீணடிப்பாங்க பாருங்க, விரயம் பண்ணுவாங்க. விரயம் பண்ணாதான் சில விஷயத்தை அவள் வாழ்க்கையில பெற முடியும். ஆனா தேவ ஆசீர்வாதம் எளிமையா போவாங்க, எளிமையா நிற்பாங்க, அவள் பாட்டு நிறைய வந்து குமியும். இதுதான் உலக மனுஷனுக்கும் தேவனை தேடுற மனுஷனுக்குள்ள வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவன் மிகவும் நல்லவர். ஆகையால் கர்த்தருடைய கரம் உங்க மேல எப்போதுமே இருக்கணும், நன்மைக்கு ஏதுவா இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில நன்மை நடக்கணும். அப்படின்னா நான் சொல்லுகிறேன், நீங்கள் தொடர்ந்து தேவனை தேடுவதை விட்டு விடாதீர்கள். எஸ்ரா 8:31. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது. வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிற்கின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. என்னவா, கொல்லணும் அழிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பதிவு செஞ்சாங்களாம். கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனால தேவன் எல்லா கையில இருந்து தப்பிச்சிட்டாரு. தேவக்காரம் உங்க மேல தொடர்ந்திருக்கும் என்றால் நீங்க மனுஷனை கொடுத்து பயப்பட அவசியமே கிடையாது, எதிரிகள் கொடுத்து பயப்பட அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் தப்பிப்பார். சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா வெளியே போறதுக்கு பயப்படுவான், வைப்பான். ஏன்னா எங்க பார்த்தாலும் எதிரிகள், நம்ம எப்ப வேணாலும் போட்டு தாக்குவான், வீட்டுக்குள்ள கூட போட்டு தாக்குவான்னு சொல்லி நல்ல நிம்மதியான தூக்கமே இல்லாம போயிடும். வெளியே போறதுக்கு பயப்படுவான், ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனை சுத்தி என்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது என்பதை. ஆனால் தேவனை தேடுற பிள்ளைகள் எதிரி எங்கெங்க என்ன பாம்பு வச்சிருப்பான், வீட்டுக்குள்ள எத்தனை மணிக்கு வருவான், இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம், இப்படியே சிந்திச்சு அவன் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பான். தேவ தேடுற பிள்ளைகளே, நீங்கள் உட்காந்து எவன் எங்க குண்டு போடுவான், எவன் வீட்டுக்கு வருவான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் தேவன் பார்க்கிறார். நீ கடவுளை தேடும் பொழுது கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கும் போது எல்லாவற்றிலிருந்து கடவுளை தப்பிப்பா, நீ நிம்மதியா தூங்கலாம். சில பேர் சில விஷயத்தெல்லாம் நிம்மதியா தூக்கமே இல்லாம இருப்பாங்க. உண்மையா இல்லையா? எப்ப என்ன நடக்க போதோ, எவன் என்ன செய்ய போறானோ, எல்லாமே என்ன ஆகுது அவங்களுக்குள்ள உண்டாகுது பாருங்க. நீங்க கர்த்தரை தேடுவீங்கன்னா கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லா தீமைகளிலிருந்தும் தீமையின் வல்லமையிலிருந்தும் தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்க தைரியமா போகலாம். வண்டி ஓட்டுற கூட இன்னைக்கு பயமா இருக்கு. உண்மையா இல்லையா? இன்னைக்கு ரொம்ப மோசமாகி போச்சு. நல்லா ஓட்டிட்டு இருந்தாவே மேலே ஏத்துறான், லாரியை ஏற்றி விட்டுறான், மேலே ஏற்றி விட்டுறான், இங்கிட்டு திரும்பி இங்கிட்டு சட்டுன்னு அடிச்சுட்டு போயிடான், மூஞ்சி பாதி போயிருது, முகர பாதி வெந்து போயிருது, என்னென்னமோ நடக்குது பாருங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் தைரியமாக ஓட்டலாம். தைரியமாக ஓட்டலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் இன்னொருத்தவரை போய் விட்டுறாதீங்க, ஒழுங்கா ஓட்டுங்க. தைரியமாக ஓட்டலாம்னு சொல்லிட்டு 100ல் ஓட்டுறேன் 150ல் ஓட்டுறேன்னு போதும், 40ல் ஓட்டினாவே போதும். என்ன 40 போதும். பொறுமையாக போங்க. என்ன பண்ண போறீங்க? ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போனால் தப்பு இல்லை. பொறுமையாக போங்க, 4 இதை பார்த்துக்கிட்டே போங்க. அப்படியே அங்கேயே பாட்டி இங்கே விட்டுறாதீங்க. சருன்னு போகல ஒன்றும் இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏன் ஸ்பீடாக போவாங்க தெரியுமா? தன்னை பெருமையாக பார்க்கணும். சவுண்டு வேற இல்லை, எதா இருக்க அற்ப சந்தோஷத்துக்காக ஆயிலவே அளந்து போயிடறான் நிறைய பேர். சருப்புரு இப்போ கூட சமீபத்தில் பாருங்க, லவன்ல வரான் அந்த ஐயா. அந்த அம்மா இன்னும் ஸ்பீடாக ஓட்டும், இன்னும் ஸ்பீடாக பாலத்தில் சொல்லிச்சான். இந்த ஐயா தொடர்ந்து ஓட்டி தொம்முன்னு விழுந்து இந்த அம்மா நல்லா தப்பிச்சுக்கிச்சு. அந்த ஆள் அன்னைக்கு நசிக்கும் போயிட்டார் கீழே விழுந்து. லவ் எவெல்லாம் பண்றோன்னு முக்காவாச்சி செத்து போயிடறான். பொம்பளையாலே செத்து போயிடறான். சரி, கேட்டால் ஸ்பீடாக ஓட்டுவான். ஸ்பீடாக அனுப்பிச்சு நீ மட்டும் தப்பிச்சுட்டு பயங்கரமான ஆளா இருக்க. ஏன் மெதுவாக போனால் போகாதா? எங்கே அதான் வேகமாக அனுப்பிச்சுட்டுச்சு இந்த அம்மா. அவங்க அம்மா பெற்றோர்கள் பாவம் இல்லையா? எப்படி வளர்த்து எப்படி இது பண்ணி அவங்க என்னெல்லாம் கனவுல வச்சுருப்பாங்க. தம்முடைய பையன் நம்மளால கடைசி பாதுகாப்பான், பார்ப்பான், நமக்கு அதை செய்வான் இதை செய்வான்னு சொல்லி வளர்த்துட்டா, இந்த ஐயா அந்த அம்மா சொல்லுவோம் ஸ்பீடாக ட்ருன்னு போய் பாலத்து மேலே ஓட்டி டர்ருன்னு மேலே வந்து கீழே விழுந்து போச்சு, உயிர் போச்சு. இதே சம்பவம் இங்கே எனக்கு சென்னையில் ஒரு இடத்துல நடந்துச்சு. தேவபிள்ளைகளே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது பாருங்க. அலப்பறை காமிக்கணும் அதை காமிக்கணும் ஓடிட்டு போகும்போதே சாத்த உள்ள நுழைஞ்சிருவான். ஏன்னா அதுக்கு பின்னாலாம் பிசாசு. போகலாம், நம்ம ஆட்டு மீடியம் ஸ்பீடே அழகாக போவோம். அவசரமாக சில இடங்கள் சீக்கிரம் போனோம்னா அப்போ ஜெபம் பண்ணிட்டு ஸ்பீடாக போக வேண்டியதுதான். என்ன அதையும் பார்த்து தேவைன்ற இடத்துல ஸ்பீடு வேணும். அந்த நேரத்தில் போய் நம்ம மெதுவாக 20ல் போகிறேன் 10ல் போகிறேன்லாம் இருக்கக்கூடாது. சில இடங்களுக்குள்ளே நம்ம சீக்கிரம் போக வேண்டியது இருக்குது. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணோம், நுணுக்கமாக ஜெபத்தோடு போகும்போது கடவுள் நமக்கு என்ன பண்ண வாய் துணுப்பார். சும்மா இருக்கிற நேரத்தை போய் செரு ஒருத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டா போதும். இவங்க என்ன பண்ணுறது, உன்னோட நான் பெரிய ஆளு இருங்க. வண்டி ஓட்டுறவங்க எல்லாருக்குமே இது வரும். நான் உண்மையை தான் சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் வராத மாதிரி நான் சொல்லலை, மும்பிட்டு உள்ளே வரும். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், இல்லை நீ இப்படியே போ. அந்த மாதிரி நான் போகும்போது எத்தனை ஆபத்துன்னு தப்பிச்சிருக்கேன் தெரியுமா? அது நீங்கள் நான் சொல்ல விரும்பலை, ஆனால் தப்பு வைக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த 40லேயே நான் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகளை வச்சு நான் வண்டி ஓட்டிக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன ஆகி போச்சு, பிரேக்கு முடிங்கிருச்சு. ஸ்பீடில் போனால் என்ன ஆயிருக்கும், 3 பேரும் யமலோகத்துக்கு போயிருப்போம். வண்டியெல்லாம் நிறைய முன்னா நிற்குது.
கடவுளுடைய கிருபை. கத்தாவே சோத்திரம் சோத்திரம் அப்படியே என்ன சுது பண்ணி அந்த ஃப்ரெண்ட் பைக் பிடிச்சாலும் பிடிச்சி வாரி விட்டு போடுவோம். லைட்டாக அப்படியே விட்டு 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 ஸ்லோ பண்ணி காலில் நிப்பாட்டி தப்பிச்சோம். இந்த மாதிரி பல சம்பவங்கள் சொல்லலாம். தேவப்பிள்ளைகளே, அன்கண்ட்ரோல் அப்படியே போனீங்கன்னு வச்சுங்க, நீங்களும் அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி ஓட்டுறவங்களாம் பார்த்து போங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆகையால் தேவக்கரம் நம்மளோடு இருக்கும்போது உன்னை அழிக்கணும், கொல்லணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி எவன் பேசினாலும் கர்த்தர் அடிக்கிறார். ஆமென். கர்த்தர் அடிப்பா. நீங்க சும்மா இருங்க, நீங்க பாட்டு கடல் தேட்டு போய்கிட்டே இருங்க. நீங்க அப்படி இருக்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு விரோதமா யார் பண்ணாலும் அவங்களுக்கு நடக்கிறத கடவுள் பார்த்துக்குருவார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பயப்படாதீங்க. முதல்ல சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 15. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவா மட்டும் தீமைக்கு விரோதமாகவும் இருக்குது. கர்த்தர் என்ன சொல்லியிருந்தபடியே செய்கிறவர். ஏன் அப்படின்னு சொல்லும்போது 13 பாருங்க, அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தோத்தையும் செவித்தார்கள். அப்போது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருவுக்கு முன்பு நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுற கொள்ளைக்கார் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அதை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பையன் கையில விற்று போட்டார். கர்த்தர் உங்களை ஒருத்தன் கையில ஒப்பு கொடுத்தா தான் உங்களை எவனாலும் அடிக்க முடியும். கர்த்தர் உங்களை விற்று போட்டான்னா எவன் என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிறதாவும் இருக்குது. அதே கரம் எப்போ விரோதமா மாறுது? நான் கடலுக்கு விரோதமா மாறும்போது எனக்கு தேவனுடைய கரம் விரோதமா மாறுது. சொல்லுங்க, நான் தேவனுக்கு விரோதமாக மாறும்போது, செயல்படும் போது தேவ கரம் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருக்கிறது. வார்த்தை போய் சொல்லுதா என்ன? கர்த்தரை நான் தேடும் போது அதை ஆசீர்வதிக்குது. கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் போது என்ன பண்ணுது? எனக்கு விரோதமாய் இருக்கிறது. போகிற இடங்களெல்லாம் நெருக்கப்படுறாங்க. பாருங்க, கர்த்தருடைய கரை யாருக்கு விரோதமா இருக்குதோ இவங்க எங்க போனாலும் ஆப்போசிட்டா நடக்கும். இங்க பாருங்க, பக்கத்துல உனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா உன்னை பார்த்தா சும்மா அனுப்பிச்சு விட்டுருவான். கர்த்தருடைய கை விரோதமா இருந்தா எல்லாருடைய கையும் உன் மேல இருக்கும். அடி வாங்குவ, மிதி வாங்குவ, உத வாங்குவ, அசிங்கப்படுவ, அநேக விஷயங்கள். கர்த்தருடைய கை விரோதம் உங்களுக்கு மாறும்போது மனுஷனுடைய உதவிகள்லாம் நின்று போயிடும். ஹலோ, புரியுதா நான் சொல்றது? இதெல்லாம் யாரும் அனுபவிச்சிருக்கீங்களா? கர்த்தருடைய கை விரோதமான என்ன இருக்கும்? குடும்பத்துல இருந்து வெளியே வரைக்கும் எல்லாமே விரோதமா மாறிடும். நல்லா பேசிட்டு இருந்தவங்களா எப்படி ஆயிடுவாங்க? அன்பா இருந்தவங்களா எப்படி இருப்பாங்க? எதிரி அவங்க தான். எவ்வளவுக்கு எவ்வளவு யார் அன்பா இருந்தாங்களோ அவளுக்கு அவ்வளவு அவங்க தான் என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு விரோதமாய் மாறும் பொழுது. அப்போ கடவுளை பார்த்து அப்படி திட்டிட்டு இருக்குல்ல, என்ன ஆண்டவரே இப்படி இப்படின்னு கத்த சொல்ற, நீ எனக்கு விரோதமாய் செயல்படுறதுனாலதான் இப்ப பிரச்சனையே அப்படின்னு. பாருங்கள், இந்த ஊழியத்துல நிறைய நடந்திருக்கல. ஒரு சொல்லம் பாருங்க, ஒரு நபர் பாருங்க, அவரை ஆண்டுக்கு நல்லா வழி நடத்தி அவளுக்கு ஆண்டோடைய உபதேசத்தெல்லாம் நான் போதிச்சு நல்லா வழி நடத்துற பாருங்க. அப்போ ரொம்ப அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் பாருங்க. அவன் குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டது பாருங்க. அப்போ நான் மதுரையில் ரசிக்கப்பட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த நபரை நான் சந்தித்து, என்னுடைய ஏஜ் உள்ள பர்சன் தான், சந்திச்சு அவளுக்கு ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் கொடுத்து நான் பட்னியோட இருந்து கூட போதிச்சிருக்கேன் பாருங்க. போதிச்சு அவர் தேவனை தேட ஆரம்பிக்கும் போது தேவன் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, என் மூலியமா எவ்வளவோ ப்ராஃபஸி, உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அவர் இப்பயே சொல்ல ஆரம்பிச்சார். இப்படி நடக்கும், இப்படி ஒரு வேலை கிடைக்கும், எல்லாமே இதாகும். அதே மாதிரி வேலை கிடைச்சு லட்சக்கணக்கு சம்பாதிக்கிற மாதிரி ஆகிட்டார். நல்லா கவனமா கேளுங்க. அப்போ நம்ம வழி நடத்தும் போதும் நம்முடைய வழி நடத்தலையும் இருந்த போதும் எப்படி இருந்தாங்க? நல்லா இருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க. சொன்னபடி அவர் லட்சக்கணக்கு சம்பளம் என்ன பண்ணிட்டாரு? வாங்கி நல்லா ஆயிட்டு கடைசி என்ன பண்ணிட்டாரு? சம்பளம் வாங்கணும் என்னை விட்டுட்டாரு. பேசதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்னமோ நம்ம எல்லாம் அள்ளி பிடிங்கிருவோம். பேச ஸ்டாப் பண்ணிட்டாரு, உறவை கட் பண்ணிட்டாரு. கடைசி நானும் பண்ணிட்டேன், நான் முற்றிலும் கை கழுவி விட்டேன், போய்விடு. என்ன நடந்தது தெரியுமா? தேவப்பிள்ளைகளே, ஒரு 5-6 வருஷத்துல பின்னாடி திருப்பி வருகிறார். எப்படியே தேடி கண்டுபிடிச்சு எப்படியும் இந்த மோசஸ் அடி இடி. இப்போது நான் கோடிக்கணக்காக கடனில் இருக்கிறேன். நான் போய் ஒரு சபையில போய் சேர்த்து விட்டா அந்த சபையில் இருக்கிற போது அவர் என்ன பண்ணிட்டாரு? எனக்கு விரோதமா அவரோட நீங்க பேசி பழகக்கூடாது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? எப்படி பார்த்தீங்களா? என் கூட இருந்து இவ்வளவு சுதந்திரிச்சு நானே உடைய சபைக்கு அனுப்பினேன். அந்த சபையால் லேபிளைகளை புரிந்து கொள்ளுங்கள். அவன் ஸ்டாப் பண்ணும்போது நான் கூட ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன் பாருங்க. என்ன நடந்தது தெரியுமா? அந்த சபை போதகர் மூலியமாகவே வாழ்க்கை நிறைய சிரிஞ்சு போச்சு. எப்படி பார்த்தீங்களா? அந்த போதகர் சொல்ல விரும்பல, நிறைய அந்த போதகர் நிறைய பேருக்கு தெரியும், நேமான ஊழியக்காரர். அப்படிப்பட்ட சபையில தான் என்ன ஒன்னால் வழி நிறுத்த முடியாது, நான் இங்கிட்டு இருக்கிறேன், நீ அங்கே போப்பான்னு சொல்லி அழகா நாம என்ன பண்ணோம்? சேர்த்து விட்டு முடிச்சோம் பாருங்க. தேவப்பிள்ளைகளே, ஒரு குடும்ப வாழ்விலே பொண்ணை தேர்ன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியும் என்ன பண்ணிட்டாரு? கெடுத்து விட்டார். இப்போ வாழ்க்கையே அங்க கடனை உடனே வாங்கி வேற மாதிரிலாம் பண்ணி வச்சு சிதஞ்சு கடலை விட்டே பேக் ஸ்லைட் ஆகி எல்லா இதாகி வச்சு நிற்கும் பொழுது
கடங்காரனா இருக்கிறார் பாருங்க. என்ன அப்படின்னா தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய தாசனுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்க ஆரம்பிக்கும்? எல்லாம் கீழே இறங்கிடும், எல்லாம் லாக் ஆகும் பாருங்க. கடல் விட்டே பேக் சைடு ஆகி ரொம்ப ஆகி போச்சு பாருங்க. அப்போ சொன்னா பாருங்க, என்னை மன்னிப்பியா, என்னை மன்னிப்பியா, போ, என்ன இருந்தாலும் மன்னிச்சுதான் ஆகணும். தேவ பிள்ளைகளே, அவர் போய் ஜோம் பண்ணி கட்டுகளை உடைச்சு இதை பண்ணி அவனை கடவுளை நான் தேட சொன்னேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கடவுளை தேடு, நல்லா பைல் படிச்சுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வா அப்படின்னு எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் பண்ணும் போது கட்டுகளை உடைச்சு சரி பண்ணி கடவுளை அதுக்கப்புறம் ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சார். இப்பதான் நான் விடுதலையா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்ன சொல்றேன்னா, கடவுளை தேட ஆரம்பித்து அவரை வழி நடத்தி நான் சரியா கொண்டு வரும்போது நன்மையா இருந்தது. இப்ப என்ன ஆயிப்போச்சு, எனக்கே விரோதமா எனக்கு ஆப்போசிட்டா இது செயல்பட்டு இப்ப கடவுளை தேடுறதும் வேற மாதிரி ஆகி கீழே இறங்கவும் என்ன நடக்க ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு விரோதமா இருக்குது. விரோதமா நின்றா என்ன ஆயிப்போச்சு, நீ அதே கம்பெனியில வேலை பார்த்த அதே கம்பெனியில டார்ச்சல் வேலை பார்க்க முடியல, வேலை விட்டுருவான் நான் வேலை விட போறேன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் அதே இடத்துல தான் நீ வேலை பார்க்கணும்னு, போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. நீ ஆண்டுட்ட உறவை சரி பண்ணு, நான் அவனை ஆஸ்வதிக்கிறேன், கட்ட உடைக்கிறேன், மறுபடியும் தான் இருக்கும். நான் இப்ப கேட்டேன், இப்ப எப்படி வேலை போகுது? இப்பதான் போகுது. இப்ப அதை விட்டுருந்த அந்த லட்சம் சம்பளம் என்னைக்கு நம்ம என்னதான் பண்ணுவோம்? ஆசிரமம் இருப்பதுக்கு தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தரை விட்டு விலகும் பொழுது விரோதமாய் மாறுது. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருக்குது கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு. கர்த்தரை விட்டு விலகும் பொழுதும் ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்படும் போதும் அது விரோதமா மாறும். நன்மைகள் என்ன பண்ணிடும்? நின்றுடும். அற்புதத்தின் வாழ்க்கை நின்று போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்படிப்பட்டவர்களும் கூட கர்த்தருக்கு விரோதமாய் கரம் வருது பாருங்க. இவங்க சரியா புரிந்து கொண்டு கர்த்தர்ட்ட போகும்போது கர்த்தர் இவங்களை கூட மன்னிப்பார். யாரை மன்னிப்பாரு? கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுதும் அவர்கள் மனம் திரும்பும் போதும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மன்னிக்கிறார். அப்போ கர்த்தருடைய கரம் ஆஸ்வதி கரமா இருக்குது, கர்த்தருடைய கரம் விரோதமாகவும் இருக்கிறது, கர்த்தருடைய கரம் கைவிடப்பட்ட நிலையிலும் இருக்குது. இந்த கைவிடப்பட்டவர்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஸ்டேஜ். விரோதமா இருக்கிறது கூட ஓகே, அந்த கரம் கைவிட்டுச்சுன்னு வச்சுங்களேன், கஷ்டம். வாசிப்போம் 1 சாமுவேல் 28:15. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றார். தேவன் என்னை கைவிட்டார். ஆகையால் தேவன் கைவிட்ட பிறகு இவன் போய் என்ன பண்றான்? கடவுளை போய் தேடியும் பார்த்தேன், ஆனா என்ன பண்ணல. இதுதான் ரொம்ப மோசமான ஸ்டேஜ். 3rd ஸ்டேஜ். 2nd ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தருடைய கை விரோதமா இருக்கிறவங்க கூட அவன் திரும்பி வரும்போது மனம் திரும்பும் போது மாறும்போது அவனை மன்னித்து மறுபடியும் அவனை ஆசிரியக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த கைவிடப்படுதல் பார்த்தீங்கன்னா இது மோசமானது. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த சவுல் ஆரம்பத்துல இருந்தே என்ன பண்றான்? சவுலை யாரு அழைத்தது? கர்த்தர் அழைத்தது. அவனுக்கு பெரிய ராஜ்ய பரத்தை யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? எதுக்கு அவனுக்கு அது கொடுத்தாரு? என்னுடைய சித்தத்தை எல்லாம் இவன் நிறைவேற்றுவான் என்றுதான் நான் என்ன பண்ணேன், இவனை நிறுத்துறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. என் விருப்பத்தை எல்லாம் இவன் என்ன பண்ணுவான்? செயல்படுத்துவான்னு சொல்லி. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதுக்கு அழைத்திருக்கிறார்? அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு. ஆனா தொடர்ந்து பாருங்கன்னா, சாமுவேல் எப்போதுமே கடவுளுக்கு விரோதமாவே செஞ்சுட்டு வரான் பாருங்களேன். தொடர்ச்சியாய் கடவுளுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு அடுத்து கர்த்தர் கைவிடப்பட்ட நிலை கொண்டு போயிடுவார். ஹலோ, புரியுதுங்களா? இப்படிப்பட்ட நபர்களுக்கு கடவுள் போய் ஆஸ்வதிக்க விட மாட்டார். அதுவும் என்னுடைய ஊழியத்தில் நடந்திருக்கு பாருங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஊழிய செய்யற மாதிரி இருக்கும், அவங்கள போய் நீ ஆஸ்வதி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆஸ்வதிப்பார். சில பேர் நல்லா என்ன பண்ற மாதிரி இருக்கும், சில பேர்லாம் கூப்பிடுவாங்க, ஜெபமணிங்களை ஆஸ்வதிங்கன்னு சொல்லி. அங்க போகும்போது பாத்தீங்கன்னா இவங்களை ஆஸ்வதிக்காதே, இந்த இடத்துல வெளியே போடுவார். இவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினவர்கள். இது ரொம்ப ஹை ஸ்டேஜ். இவங்களை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கணும், என்ன வேணாலும் நடக்கும். பாருங்க, சவுலுக்கு கர்த்தர் கைவிட்டபடினாலே என்ன நடந்துச்சு? வாழ்க்கையில மரணம் சம்பவித்தது. அவனுடைய வாழ்க்கையை நீங்க போய் வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே மோசமா இருக்கும். எங்கேயுமே கர்த்தர்ட்ட உட்கார்ந்து மனம் திரும்பினா மன்னிப்பு கேட்டான் என்பது இருக்கவே இருக்காது பாருங்க. இந்த கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க பாருங்க. இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆண்டுட்டு போய் உட்கார்ந்து உள்ளத்தினால மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க செயல்பாட்டில் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க? கடவுளால நம்ம மன்னிச்சு, கடவுள் நம்ம கூட தான் இருப்பாங்க. கிடையவே கிடையாது. ஆவிக்குரிய விஷயத்திலே வளர்ந்த ஒருத்தர் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும் இந்த விஷயங்களை. எந்த விசுவாசி கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது,
யாரை தேவன் கைவிட்டு இருக்கிறாரு? நீங்க கைவிடப்பட்ட நபர்களை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்க எல்லாரையும் கடவுள் உடனே எல்லாத்தையும் மன்னிச்சிடும், அப்படி கிடையாது. அதாவது விரோதமா இருக்கிறவங்க கூட ஆண்டவர் பண்ணுவாரு. ஆனால் ரொம்ப தொடர்ச்சியாய் ஒரு மனிதன், அது கடவுளுடைய பார்வையில தான் தெரியும் எந்தெந்த விஷயங்கள் எப்படி. ஏன் இன்னும் கூட பாத்தீங்கன்னா எனக்கு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ளவே முடியாது. இவனை ஏன் ஆஸ்வதிக்க கூடாதுன்றாரு? ஆஸ்வதிக்க கூடான்ட்டாவே போச்சு. அது எழும்பி போன்னு சொல்லிட்டானா போச்சு. அவங்களோட சாப்பிடாதன்னு சொல்லுவாரு, கை கலப்பு வைக்காதன்னுவாரு. இந்த மாதிரி நபர்களோடையும் கர்த்தரை நடத்தி இந்த அனுபவத்துக்கு நேரம் கொண்டு போயிருக்கிறார். தேவபிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையில இந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. தேவனால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. வாசி ரோமர் 1:28 வாசிங்க. அதுக்கு உனக்கு தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தை. அல்லேலூயா. தேவன் என்ன பண்ணாலும் அனுமதிச்சிட்டாராம். என்ன அனுமதிச்சாராம்? ஒரு மனிதன் தேவனை பற்றி கொண்டிருக்க மனது இல்லைன்னா அவனை போய் தேவன் கட்டாயப்படுத்துவேன் போட்டிருக்காரா? கட்டாயப்படுத்தி என் பக்கம் அவளை திசை திருப்புவேன், கட்டாயப்படுத்தி என் பக்கம் அவளை கொண்டு வருவேன் சொல்லியிருக்காரா? ஆனா மற்ற நபர்கள்லாம் செய்வாங்க, மற்ற தெய்வம்லாம் செய்யும், பயமுறுத்தி எல்லாத்தையும் கொண்டு வரும், பிசாசுகள் கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் அதை செய்ய மாட்டாரு. பயமுறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ உன்னை தன் பக்கம் அவர் கொண்டு வர போவதே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இப்போ நீ எதை விரும்புறியோ அந்த பக்கமாவே என்ன பண்ணுங்க உன்னை. நீ எதை விரும்பணும்னு நினைச்சு அதை பற்றி கொள்ளும் பொழுது இப்போ கைவிடப்பட்ட நிலையில் போறியா போலையா? ஒரு முறை அப்படிதான் ஒரு நபருக்காக போய் மேலே போய் மாடியில் உட்காந்து, என்ன ஆண்டவரே, அவர் நினைச்ச எனக்கு இதாக இருக்கே ஆண்டவரேன்னு சொல்லி நான் உங்களுக்காக துக்கப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்னார் விட்டுருன்னாரு. என்ன சொன்னாரு? அப்போ கர்த்தர் சொன்னார் பாருங்க, அந்த நபரே என்னை பற்றி கொண்டிருக்க மனதில்லை. நான் எவ்வளவோ முறையை நான் உபதேசம் பண்ணியும் மனம் திரும்புதல் கொடுத்தும் உண்மையா மனம் திரும்பல. அவங்க மனது எதில் தான் இருக்குது. நான் அவங்களை விட்டு விடும் போது நீ எதுக்கு ஜெபம் பண்றேன்னு கேட்டாரு. நீ ஏன் கலக்கப்படுற? சாமுவேல் அதை தானே பண்ணான், சவுலுக்காக துக்கப்பட்டான். ஐயோ தேவன் கைவிட்டுட்டாரு சவுல, ஆண்டவரே மறுபடியும் அவனை நீங்க கொண்டு வர முடியாதான்னு சொல்லி. ஆனா கர்த்தர் சொன்னாரு விட்டுருன்னாரு, அடுத்த வேலைக்கு போனாரு. இன்னொருத்தனை காமிக்கிற, அவனை போய் அபிஷேகம் பண்ணு, அவனை அந்த இடத்துக்கு கொண்டு வான்னு. தேவபிள்ளை ஒன்றை விலகிக் கொள்ளுங்கள். ஒருத்தனை வச்சுதான் ஆண்டவர் பண்ண முடியும், அவன் இல்லாட்டினா ஒண்ணுமே பண்ண முடியாது, டோட்டல் ஃபிளாப்னு சொல்லி கடவுள் உட்காந்து அழுக மாட்டாரு. அவன் இல்லைன்னா அதுக்கு மேல இன்னொரு ஆளை வச்சிருப்பாரு, அந்த இடத்துக்கு அவனை கொண்டு வருவாரு. அதுக்கு அடையாளம் தான் தாவீது. புரியுதுங்களா? நீங்க இல்லாட்டினா அவருக்கு என்ன கிடையாது, வேற ஆள் இல்லையா? நீ அந்த ஆசையை திறந்துருவேன். உன் இடத்துக்கு இன்னொரு ஆளை கொண்டு வந்து என்ன பண்ணுவாரு, அவங்கள அந்த ஊழியத்தை செய்ய வச்சு கடவுள் என்ன பண்ணுவாரு, அவங்கள ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. நீ இழந்துருவ எல்லா நன்மைகளும். நீங்க இல்லைன்னா அவருக்கு இன்னொரு ஆள் வச்சிருப்பாரு, ஆண்டவர் அவங்கள உருவாக்கி கொண்டு வருவாரு. தாவீதை உருவாக்கி கொண்டு வந்தாரா இல்லையா? அதனால எல்லா நேரம் நம்ம இருந்தா தான் கடவுள் செய்ய முடியும். அதனால எப்படினாலும் ஆண்டவர் வழிய ஓயாம வருவாரா? ஓயாம வழிய வருவார் நினைக்கிறீங்களா? தேவபிள்ளைகளே புரிந்து கொள்ளுங்கள், இந்த கைவிடப்பட்ட நிலையில் வந்துடக்கூடாது. நீ இல்லைன்னா அந்த இடத்துல இன்னொரு ஆளை கொண்டு வந்துருவாரு. உங்களுக்கு இருக்கிற அந்த கிருபைகள்லாம் இன்னொருத்தர் கொடுத்துருவாரு. அந்த கிருபையை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க நல்லாயிருவாங்க. ஆகையால் பயந்திருக்க கடவோம். உங்களுக்குரிய இடத்திலே இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் கடவுளுக்கு ஒப்படையுங்கள். அந்த இடத்துல இன்னொரு ஆள் வந்து அதை செய்யாதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் புரியுது? ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு வேலையை வச்சிருக்கிறார். அவர்கள் அவருடைய வேலை செய்தால் போதும், அவரவர்கள் அந்த வேலை செய்தால் போதும், அதுக்கு மேலே வேணாம் கீழே வேண்டாம். நீ என்ன செய்யணும் கர்த்தர் சொல்றாரோ அதை நீ செய்யும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல நான் செய்ய வேண்டாம், நீ விட்ட இன்னொரு ஆளு, ஆனா நீ இழந்துருவ அந்த கிருபையை. யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம் உனக்கு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளப்பார். கர்த்தரை அழைத்ததே பெரிய ஸ்லாக்கியம், கர்த்தரை ரட்சித்தது பெரிய ஸ்லாக்கியம், தான் யார் என்ற வெளிச்சத்தை உனக்கு தந்தது பெரிய ஸ்லாக்கியம். விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம இந்துல இருந்தோம், நம்ம வணங்கும் பொழுது இதுதான் மெய்யான கடவுள்ன்றது அசைக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தோம். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். என்னெல்லாம் எடுத்துக்கிட்டா யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நான் வைராக்கியமா இருந்தவன், எனக்கு அது ரொம்ப உண்மையா இருந்தது. யாரும் டக்குன்னு ஒருத்தவங்க அதுல இதெல்லாம் வர முடியாது, சும்மா வந்துட முடியும் நினைக்கிறீங்களா? அப்போ எனக்குள்ள இதெல்லாம் போய் நான் தான் மெய்யான தேவன் என்று அவர் அந்த வெளிச்சத்தை தந்ததுனால தான் நான் மாறினேன். இந்த வெளிச்சம் எல்லாத்துக்குமே கிடைக்கல, எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சா? அப்ப அதுவே பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? அவர் மட்டும் தன்னை வெளிப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, உனக்கும் எனக்கு வெளிப்படுத்தலாம். இன்னைக்கு நாம எல்லாம் கடைசி முடிவு எங்க தான் இருக்கும்? கோ டு ஹெல் தான், ஹெல்ல தான் இருப்போம், அதான் இருப்போம். அப்ப இதுவே ஒரு பெரிதான கிருபை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் நீங்க போய் சொன்னீங்கன்னாலும் விளங்காது, அது புரியாது. தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் இருப்பாங்க, அப்படித்தான் நம்ம இருந்தோம். உண்மைதாங்க. யார் சொல்றதுனால மாறிட்டோமா, நம்மளாம் மாறுவோமா? நானும் சுத்தர மாற மாட்டேன், நானும் சண்டைக்காரன். ஆமா, வாய் எப்ப பேசினாலும் என்ன ஆகுனா டென்ஷனா பயங்கரமா வாய் பேசுவேன். அப்படிப்பட்ட நம்மளை நமக்குள்ளே ஆண்டவர் உள்ள போய் ஒரு வேலையை செய்தார். அதான் இன்னும் எப்படி நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன்றது கேள்வியா இருக்கும். எப்படி இப்படி வந்தேன்? எனக்கு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க தனியா உட்காந்து, நான் எப்படி இந்த கிறிஸ்டினுக்குள்ள வந்தேன்?
கடவுள் அதை செஞ்சாரு, எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. அவர் இந்த கூட்டிட்டு போனாரு, மாத்திட்டாரு, என் பையனை என் மகளை மாத்திட்டாரு. யாரும் கூட்டு போறதுனாலையும் மாற மாட்டாங்க. தேவன் வந்தவர்களை தொடணும். தேவன் தொட்டாதான் இவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் புரியாது. தேவன் தான் அவங்களை உணர பண்ணணும். தன்னை அப்படி உணர பண்ணி தான் இன்னைக்கு நம்ம அசையாம இருக்கிறோம். சும்மா மேலோட்டமா வந்தவங்கள திருப்பி பேக் சைட் ஆகி போவாங்க. நான் கிறிஸ்துவ விட்டு வெளியே போகிறேன், கிறிஸ்துவ மதத்தை விட்டு வெளியே போகிறேன். அதுக்கெல்லாம் மேலோட்டமா இருக்குது. கடவுள் தொட்ட நபர் யாரும் போக மாட்டாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சரித்திரமே சான்றுகளா இருக்குது. எத்தனை பேர் ரத்த சாட்சியா மறைச்சாங்க பாருங்க. உயிர் பயத்தை காட்டினான். அநேக பெண்களுடைய உயிரோட கட்டி வச்சு கருவை நான் அறுத்துருவேன், இயேசு மறுதளிச்சுன்னா உன்னை உயிரோட விடுவேன். நாங்க எத்தனை பேர் நீங்க கருவை அறுத்து என்னை எப்படி வேணாலும் கொண்டாலும் நான் இயேசு மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி மறிச்சாங்களே, எவ்வளவு உயிர் பயம் காட்டியிருப்பாங்க. நீங்கள் நானும் ஒரு சின்ன ஏதாச்சும் அடிக்க வந்தாலும் அரட்டினாலும் உருட்டினாலும் பயந்து கடவுளை சொல்லாம போயிடுவோம். அவன் என்ன சொல்றான், நீ கடவுளை மறுதளிச்சாதான் உன்னை உயிரோட போய் இல்லைன்னா உன்னை கழுத்து அறுத்துருன்னு சொல்லி எத்தனை பேத்துக்கு உயிர் பயத்தை காட்டினாங்களா. ஆனால் உயிர் பயம் காட்டினாலும் என் தேவன் தான் மெய்யான கல் மறிச்சாங்களே. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, அது யார் அப்படி பேச வச்சது? கர்த்தர். அவங்க அதை உணர்ந்துட்டாங்க. உண்மையான கடவுள் உணர்ந்தால்தான் இவங்க தைரியமா நிக்க முடிஞ்சது. இல்லாட்டினா யாரும் நிக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவான். காத்து அடிக்கும் போதே பறந்து ஓடி போயிடுவான். இன்னைக்கு உங்களால எவ்வளவு நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் இயேசு விட்டு விலகி போன்னு சொன்னா நீங்க கொடுத்தா வாங்கிருக்கீங்க நினைக்கிறீங்களா? வாங்க மாட்டீங்க. நானே சொல்றேன் சேலஞ்ச் பண்ணி. உண்மையா ரசிக்கப்பட்டவங்க, உண்மையா கடவுளை தெரிஞ்சவங்க எவ்வளவு பணம் கோடி கொடுத்தாலும் இயேசுவை விட்டு வா, மறுதலி, உனக்கு இந்த கோடியை தரேன்னு சொன்னா உண்மையாய் கடவுளை அறிந்தவன் வரமாட்டான். மேலோட்டமா இருக்கிற என்ன பண்ணுவான்? காசை கொடுத்தாலும் நீங்க மாற முடியாது, எவ்வளவு கொடுத்தாலும் மாற முடியாது. உயிர் பயம் காட்டினாலும் என்றால் அது தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. லாஸ்ட் இது வாசித்து முடிப்போம். சங்கீதம் 71 10-11. சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவன் அவனை கைவிட்டார், அதனால பிடிங்கடான்றாரு. அப்போ அந்த சத்துருவுக்கு தெரியும், இவர்கள் கடவுள் யாரெல்லாம் கைவிட்டாரோ அவர்களாம் அடிக்க முடியும், அவளை கைவிடலைன்னா தொடவே முடியாதான்னு. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்றைக்கும் என்னை கைவிட்டுறாதீங்க, உமக்கு விரோதமான காரியத்தை செஞ்சிடக்கூடாது, விரோதமான விஷயம் பண்ணிடக்கூடாது, உங்க காரம் என் மேல இருக்கட்டும். ஆமென். எல்லாம் எழுமிட்டு போ.